கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் பிராட்சிபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கும் பிராட்சிபுரம் தாலுகா செயலாளர் ஜோதி அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாலுகா குழு உறுப்பினர்களே, கிளை செயலாளர்களே மற்றும் அமெரிக்காவினுடைய மோசமான நடவடிக்கையின் காரணமாக ஈரான் மீது மிகப்பெரிய அளவிலே ஒரு போரை தொடுத்தது. அந்த போர் தொடுக்கப்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய்கள் கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த ஈரானில் இருக்கக்கூடிய கார்மோஸ் அந்த நீரிணை வழியாக வரக்கூடிய கப்பல்கள் என்பது மறுக்கப்பட்டது. எனவே மிகப்பெரிய அளவில் சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் ஏற்பட்டது. அதன் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட 130 டாலர் அளவுக்கு உயர்ந்தது. அப்போ பெட்ரோலுடைய விலை இன்னைக்கு 108 ரூபா. சாதா பெட்ரோல் போட்டீங்கன்னா 108, 110 ரூபா வந்துடுது. அதே போல ஸ்பீடு பெட்ரோல் போட்டா 120 ரூபா. நீங்க சிலிண்டருக்கு விலை கூடி போச்சு. சிலிண்டர் கிடைக்காம பல நேரங்கள்ல உணவு தட்டுப்பாடும் கடுமையாக ஏற்பட்டது. இன்னைக்கு எல்லா பொருளுடைய விலையும் கூடி போச்சு. 100 ரூபாய்க்கு சாப்பாடு கிடையாது, 15 ரூபாய்க்கு குறைஞ்சு டீ கிடையாது. ஏன்னா இதெல்லாம் காரணம் எங்களுக்கு விலைவாசி, டீசல் விலை கூடி போச்சு, பெட்ரோல் விலை கூடி போச்சு, சிலிண்டர் விலை கூடி போச்சு. உண்மையிலே அந்த விளையாட்டத்தின் காரணமாக லாரி வாடகை கூடிச்சானா கூடிச்சு. இப்படி பல்வேறு விளையாட்டத்தின் காரணமாக இன்னைக்கு எல்லா பொருளுடைய விலையும் கடுமையாக உயர்ந்து போச்சு. இப்போ கச்சா எண்ணெயுடைய விலை 80 டாலரா குறைஞ்சு போச்சு. இப்போ விலையே கூட்டிங்க இல்லை, 130 டாலரா இருக்கும் போது 110 ரூபாய்க்கு கொடுத்த பெட்ரோலை இப்ப 80 டாலரா வந்த உடனே நீங்க குறைக்கணுமா வேண்டாமா? கூட்டும் போது மட்டும் தினசரி கூட்டம் முடிஞ்ச அரசாங்கத்தால ஏன் குறைக்கும் போது குறைக்க முடியல? இன்னைக்கு குறைங்க, பெட்ரோல் விலையை குறைங்க, டீசல் விலையை குறைங்க, சிலிண்டர் விலையை குறைங்க. இந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுடைய விலையும் குறையட்டும். குறைப்பதற்கு யாரும் எதுவும் பண்றதே கிடையாது, உயர்த்துவதற்கு மட்டும் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதல் என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் இன்று இந்த போர் முடிவடைந்த சூழலிலும் உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுகளை திரும்ப பெற வேண்டும். இன்னைக்கு கடந்த ஆட்சி காலத்திலே 2014 இதே போல சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அன்றைக்கு 70 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்க முடிஞ்சது. இன்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 180 டாலர்ல நீங்க விட்டீங்கன்னா 70 ரூபாய்க்கும் குறைவாகவே பெட்ரோல் கொடுக்க முடியும். எனவே பெட்ரோலிய பொருட்கள் விலையை குறைக்க வேண்டும்.